அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே 84ங்க. அதாவது 84வது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 84வது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 3 தொகுதிகள் கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள். அதை பற்றி தாங்க நம்ம ஹைலைட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம் பார்த்துருவோம். கலசப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களின் எண் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு அலையாக திரண்டு ஆதரவு தெரிவிக்கும் கலசப்பாக்கம் மக்கள் ஒரு பேராதரவுடன் தொடங்கி இருக்கிறது நேற்று எண் மண் எண் மக்கள் பாத யாத்திரைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களின் நம்பிக்கை மட்டுமல்லாமல் முக்கியமாக தமிழக பெண்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக தங்க தலைவன் வந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து தமிழக மக்களே, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இழப்பு தமிழகத்திற்கு தான், தமிழக மக்களுக்கு தான் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்பெண்ணாத்தூர் மக்களின் மனங்களை வென்று தமிழகத்தின் தன்னிகரில்லா தங்கத் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த 3 தொகுதியும் பார்த்தீங்கன்னா கடைசியாக திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தொகுதிங்க. திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையாரின் அருளோடும் ஆசையோடும் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையில் தனது அன்பு அண்ணனை பாசத்தோடு வரவேற்ற திருவண்ணாமலை பெண்கள், முக்கியமாகவே இந்த பாத யாத்திரை ஆரம்பித்ததிலிருந்தே இன்று வரை சொல்கிறேங்க, பெண்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு. பெண்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக உருவாகி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கூட்டங்க உங்களுக்கு ஓவர்லேயில் போகும். அந்த கூட்டத்தோட வீடியோ ஒரு அதிரி புதிரியான கூட்டம், மிக பிரம்மாண்டமான கூட்டம், மாபெரும் கூட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை, தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியை பகிர்ந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை என் இரத்தத்தோடும் உடலோடும் உள்ளத்தோடும் கலந்த ஒரு ஊர். எங்கள் ஊர் இங்கே இருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் என் தாத்தா தொடர்ந்து இங்கே வருவார். எனக்கு அண்ணாமலை என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று அண்ணாமலையாரின் பெயரையே எனது தாத்தா எனக்கு வைத்தார். தொடர்ந்து 5 வருடம் பௌர்ணமி கிரிவலம் வந்துள்ளேன். என்னுடைய வளர்ச்சி ஒவ்வொன்றிலும் இந்த வீதிகளும் கிரிவல பாதையும் இருக்கிறது என ஒரு அற்புதமான வாழ்க்கையின் ஒரு பகுதியை பகிர்ந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கட்டும், அனைவரும் ஓடோடி திரு அண்ணாமலை அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள், கட்டி அணைத்து கொண்டாடுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்க. பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். பேசும்போது ஒரு விவசாயி மேலே குண்டாஸ் போட்ட ஒரே அரசு நம்ம தமிழக அரசு தான். கடைசியில் ஏவா வயலண்ணனை கேட்கும்போது குண்டாஸ் போட்டதே எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. எதற்காக? ஒரு விவசாயியோட நிலத்தை அவங்க கேட்டாங்க. அந்த விவசாயி நான் விவசாயம் பண்ணணும், என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதற்காக எப்படி நீ தர முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. கடைசியில் பாஜக தொடர்ந்து போராடி அந்த விவசாயிக்கு நீதியை பெற்று தந்தது அப்படின்றதையும் நான் இந்த இடத்தில் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த காணொலி உங்களுக்காக போடுறேன், பார்த்துட்டு வாங்க. ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன், விவசாயம் பார்க்கணும், இதெல்லாம் நெல் விளையக்கூடிய பூமி, நான் சிஸ்காட்டுக்கு தரமாட்டேன், விவசாயம் செய்கின்றேன் என்று 250 நாட்களாக போராட்டத்தில் இருந்தால், இது திருவண்ணாமலை மாவட்டங்களாக அந்த விவசாயத்தின் மீது குண்டாஸ் சட்டம் போடக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இந்தியாவில் எங்கேயுமே அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு பயிற்சி எடுத்து திமுக அரசு நான் குண்டாஸ் சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், 4 நாள் ஜெயிலுக்கு போட்டு வெளியே வந்தான். அதற்கு ஏழாவது அவர்கள் சொல்றாரு, எனக்கு குண்டாஸ் சட்டம் போட்டதே தெரியாது. ஆனா 7வது அன்னைக்கு எந்தெந்த சொத்து விலைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறது திருவண்ணாமலையில் தெரியும். அவருக்கு காவல்துறை அவர்கள் குண்டாஸ் சட்டம் போட்ட தெரியாது. நம்ம 7வது போய் அண்ணன் ஒருத்தர் சொத்து வைக்கிறாருன்னு அப்படியா நான் முதல்ல வாங்கிடுறேன், எங்கப்பா சொத்து இருக்குமா? 7வது அவர்கள் திருவண்ணாமலையிலே விற்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் கூட தன்னுடைய பினாமி மூலமாக வாங்குவதற்கு தெரிந்த 7வது காவல்துறை இத்தனை விவசாய பெருமக்கள் மீது குண்டா சட்டம் போடுகின்றார்கள் என்பது தெரியாது என்று சொல்வது நகைப்புக்குரியதாக இருக்கிற சகோதரர்கள். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு இருக்கிறார். அவர்கள் சம்பாதிப்பதற்காக, அவர்கள் குடும்பம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அரசு இருக்கின்றார்களே தவிர சாதாரண மக்கள் வளர்ச்சிக்காக இல்லைங்க. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏடிஎம் வேலைகள் எல்லாம் 2024 வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய நபர்கள்.
2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி அவரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை கோரிக்கை உங்களுக்கு விட்டு நம்முடைய நாடு முன்னேற வேண்டுமா? நம்முடைய நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடு இன்னும் முன்னேற்ற பாதையை செல்ல வேண்டும். இன்னும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் இன்னும் வேலை தாய்கள் இருக்கின்றார்கள். வேலை என்கின்ற சமுதாயத்தை நம்மால் இன்னும் வெளிக்கொண்டு வர முடியும். இன்னைக்கு இத்தனை திட்டங்கள் 9 ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டும் பாருங்க, அந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு 57,004 குடும்பங்களுக்கு 57,000 பேருக்கு மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்திலே கட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வீடுகளே குழாய் மூலமாக குடிநீர் பைப்பு திறந்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீர் கொடுத்தெடுத்துட்டு போக வேண்டாங்கம்மா. மோடி அவருடைய திட்டம் 100% மத்திய அரசுடைய பணம். 4,81,495 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் கொடுப்பதற்கான திட்டம் இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இலவச கழிப்பறைகள் 2,80,000 வீடுகளுக்கு மோடி வந்த பிறகுதாங்க கழிப்பறைகள் வீட்டுக்குள் எட்டி பார்க்குது. சமையல் எரிவாயு சிலிண்டர் 300 ரூபாய் மானியத்தோடு மோடி சிலிண்டருங்கம்மா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே 2,03,252 குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் ஒரு மாவட்டத்தில் வருகிறோம். பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டை காமிக்க போடுங்கம்மா. மருத்துவமனையில் ஒரு மாவட்டத்திலே பயன்பெற்றவர்கள் மட்டும் 3,58,215 குடும்பங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருணாச்சல ஈஸ்வரரின் பாதத்தில் நின்று கொண்டு ஒரு சத்திய வாக்கை கொடுக்கின்றேன். நவோதயா பள்ளியை இவர்கள் தமிழக அரசு தமிழகத்திற்கு அனுமதிக்காது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது இந்த தமிழக மக்களுக்கு. நவோதயா பள்ளிக்கும் இவங்க நடத்துகிற இன்டர்நேஷ்னல் பள்ளி ஸ்டூடெண்ட்டுக்கும் போட்டி வச்சுக்கலாம். இவங்க நடத்துகிற இன்டர்நேஷ்னல் பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிட்டாங்க, அதிக மதிப்பெண் வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் அந்த நாளிலிருந்து அப்படின்னு ஒரு சத்திய வாக்கை கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவோதயா பள்ளி வந்து கொஞ்சம் கூட ஃபீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. பிள்ளைகளை அனுப்புனா போதும் அவங்க அருமையாக ஒரு மிகப்பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகிற அளவுக்கு பிள்ளைகளை தயார் செய்து அனுப்பிவிடுவார்கள். அந்த மாதிரி ஒரு நவோதயா பள்ளியை இவர்கள் தமிழகத்திற்கு அனுமதிக்காதது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு அப்படின்றதையும் அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த காணொலியும் உங்களுக்காக. ஜீவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருவண்ணாமலை நடத்துறார். ஸ்கூலுக்கு டொனேஷன்லாம் வாங்குறாரானே? எவ்வளவு வாங்குறாரு? 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸா? நம்ம மாவட்ட தலைவர் சொல்றாரு, அண்ணே அந்த ஸ்கூல்ல 1.5 லட்சம் ரூபாய் கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும். ஐயா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, வர்றவன் போறவன்லாம் கல்வி தந்தை, சாராயம் காய்ச்சினவன்லாம் கல்வி தந்தை, வர்றவன் போறவன் எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சவன் ஒரு ஸ்கூல ஆரம்பிச்சோடனே அவனுக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான். ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான். அப்புறம் 4 பேர்த்த கோஷம் போட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு 10 ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காய்ச்சினவன் கல்வி தந்தையா மாறிடுறான். அதுல ஏவாவேலு ஒரு உதாரணம். அவர் ஆரம்பிச்சது வேற தொழில், அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1.5 லட்சம் ரூபாய் சீட் வைக்குது. நான் சொல்றேங்க ஐயா, அண்ணே ஏவாவேலு அண்ணன், உங்களுக்கு எல்லாம் உண்மையால மான ரோஷம் இருந்தா மத்திய அரசினுடைய நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. 100 பள்ளிகளை ஒரு வாரத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். ஒரு வாரம் போட்டி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொட்டுவாங்க, நவோதயா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம். உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதயா பள்ளிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயேன். நான் அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன். பாதத்திலே நின்று கொண்டு சொல்லுங்க. நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும், ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்க கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன். மோடி அவர்கள் நவோதயா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஐயா, உலக தரம் வாய்ந்த பள்ளி, 1 ரூபாய் கட்டணம் இல்லை. யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு. உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும், ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டு தூக்கிட்டு வந்துடும். சவால் வர்றேன் ஐயா, சவால் வரும். நாளைக்கு காலையில் இவங்க எல்லாம் சொல்லட்டும், இந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறவங்க எல்லாம் காலையில சொல்லட்டும், 100 பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரும்.
மாவட்டத்திற்கு 3 பள்ளி அல்லது 2 பள்ளி, 78 பள்ளி வச்சுக்கலாங்க. கொண்டு வருவோம். ஒரு வருஷம் கழிச்சு நவோதயா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வைப்போம். அதுல உன்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாளாக இந்த சவாலுக்கு இவங்க வர. அடுத்து இந்த பதிவோட இறுதியாக, இந்த ஹைலைட்ஸோட இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா 5442 கோடி 39 லட்சம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்ன வேல்யூ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோன்னே, தயவுசெய்து திமுக தமிழகத்திற்கு நலத்திட்டங்களை செய்ததுன்னு நினச்சிக்காதீங்க, இது ஏவா வேலு அண்ணனோட சொத்து மதிப்பு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியை உங்களுக்கு போடுறேன், பார்த்துட்டு வாங்க. முக்கியமான நோக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தல். இன்னும் 40 நாள்ல ஓட்டு போட போறீங்க. 40-45 நாள் பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்கள் பாரத பிரதமருக்கு அளிக்க வேண்டும். 3வது முறையாக பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். மிக முக்கியமாக 9 ஆண்டு கால ஆட்சியில நாம் என்ன செய்திருக்கின்றோம், இந்தியா எப்படி மாறி இருக்கிறது என்பதை உங்களுடன் பேச வேண்டும் என்பதுதான் இந்த யாத்திரையினுடைய நோக்கம். சகோதர சகோதரி, நான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றேங்க, யாரு சரியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 5442 கோடி 39 லட்சம். 5442 கோடி 39 லட்சம். நீங்க யாராச்சும் தப்பி தவறி திமுக காரர்கள் திருவண்ணாமலைக்கு அரசு நலத்திட்டங்கள் கொடுத்துதான் தப்பித்தவறி நடத்துறாங்க. 5442 கோடி 39 லட்சம் அண்ணன் ஏவாவால் அவருடைய சொத்து மதிப்பு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய சொத்து மதிப்பு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்பு என்னென்ன நிறுவனங்கள் வைத்திருக்கின்றார், ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிற சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம். அரணை மருத்துவக் கல்லூரியிலிருந்து, அரணை பொறியியல் கல்லூரியிலிருந்து, கம்பன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து, ஜீவாவேலு சர்வதேச பள்ளியிலிருந்து பல தனியார் நிறுவனங்கள் ஒரு குடும்பம் நடக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவாக ஆரம்பித்து அமைச்சராக இருந்து எனக்கு திருவண்ணாமலை முழுவதையும் வளைத்து போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஊரில் மாவட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இதை நாம் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மோடியை தான் எதிர்க்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை குறுநில மன்னர்களைப் போல சில குடும்பங்கள் மட்டுமே மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை திருடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமானவர் அண்ணன் ஏவா வேலு. அதனாலதான் யாரும் ஏவா வேணும்னு சொல்ல மாட்டாங்க, அவர் பேரு ஏடிஎம் வேலு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏடிஎம் எனி டைம் மணி. 24 மணி நேரத்தில் ஸ்டாலின் ஐயாவுக்கோ திமுகவுக்கோ எப்போ பணம் வேண்டும் என்றாலும் கூட எனி டைம் மணி அவர் தான் இந்த தொகுதியினுடைய ஏவா வேலு. அது ஒரு சாதனை. ஐயா, 5442 கோடி நான் சொல்லிட்ட சொத்து மதிப்பு. நம்முடைய மோடி ஐயா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஐயா, 9 ஆண்டுகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டுமே மோடி ஐயாவை பொறுத்தவரை 2014 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வந்த பொழுது 3 விஷயத்துல தெல்ல தெளிவா இருந்தாங்க. ஐயா, மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் தங்கு தடை இல்லாம உங்களை சேர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தார். இடையில புறக்கிறது, கையெழுத்து போடுறது, கை கட்டி நிற்கிறது எங்கேயும் இருக்கக்கூடாது. மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் நேரடியாக உங்களுக்கு வர வேண்டியது, உங்களுக்கே தெரியாம உங்க வங்கி கணக்கில் அமர வைக்க வேண்டும் என்பது அவருடைய முதல் குறிக்கோள். இரண்டாவது, அதில் லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய 2வது குறிக்கோள். 3வது குறிக்கோள், 4 ஜாதிகளை மட்டும்தான் பிரதமர் மோடி நம்பினார். இல்லையா, இந்த தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் இருக்கு, எல்லாம் ஜாதியை பற்றி பேசுறாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நம்பக்கூடிய 4 ஜாதிகள் இருக்கு. முதல் ஜாதி ஏழைகள் ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. இந்த 4 பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கொள்கை திட்டங்கள் அனைத்தும் இந்த 4 சமுதாயத்திற்காக வடிவமைத்துக் கொண்டுள்ளார். இந்த 3 குறிக்கோளோடுதான் 9 ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சி அடிப்படையிலே மாற்றத்தை பார்த்திருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்துக்கொள்ள
57,000 குடும்பங்கள், 57,004 குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் மோடி ஐயா திட்டத்துல மோடி வீடு திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம். 57,004. ஒரு வீட்டுக்கு 2,69,000 ரூபாய் மானியமா. இதனுடைய கணக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 1,533 கோடி ரூபாய், 40 லட்சம். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மோடி ஐயா கொடுத்த வீட்டினுடைய மதிப்பு மட்டுமே 1,533 கோடி ரூபாய். 57,000. இவ்வளவுதாங்க டே 84 ஹைலைட்ஸு. நீதி வெல்லும், ஜனநாயகம் வெல்லும், அண்ணாமலையாரும் வெல்லுவார் அப்படின்றதையும் இந்த இடத்துல உறக்க சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.